ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் வ்லாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. மண்டே மார்னிங் நான் எந்திரிச்சு காக்காக்கு சாப்பாடு வச்சேன். காக்கா வந்து சாப்பிடும்னு பார்த்தா, இந்த புறாக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பட் பார்க்க அதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமா, மனசுக்கு நிம்மதியாக, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங் நான் எந்திரிச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தத நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இதை நான் வீடியோவா எடுத்தேன். பாருங்க அதுங்க எவ்வளோ அழகா சாப்பிடுது. நான் நான் நெறைய தடவ நோட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி காக்காக்கு சாப்பாடு வைக்கும்போது, இவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. பட் ஆனா ஒரு சாப்பாடு கூட வேஸ்ட் ஆகாது. இன்கேஸ் காக்கா சாப்பிடும்போது கூட ஒரு பருக்க, 2 பருக்க கீழ சாப்பாடு விழும். பட் ஆனா அந்த புறாக்கள் சாப்பிட்டாங்கன்னா, ஒரு ரைஸ் கூட கீழ விழாது. அப்படியே விழுந்தாலும் அதுங்க உடனே எடுத்து சாப்ட்டுரும். அவ்வளோ அழகா சாப்பிடுங்க. அவ்வளோ நீட்டா சாப்பிடும். நம்போ கிளீன் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? அந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவ்ளோ நீட்டா சாப்பிடும். நான் நெறைய தடவ நோட் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்ளோ அழகா சாப்பிடுதுங்க. நெறைய இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல டெர்ரஸ்லலாம் நெறைய வந்து புறாக்கள் உட்காரும். பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இப்படி தான் என்னோட வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இதான் நம்ம வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி தான் அன்னைக்கு காலையில வாசல்ல எப்பவும் போல விளக்கேத்தி, சாமி கும்பிட்டுட்டு, வீட்டுக்குள்ளேயும் சும்மா சிம்பிளா எப்பவும் போல விளக்கேத்திட்டு, பெருசா ஒண்ணும் பண்ணல. ஏன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை எப்படியும் நம்ம கும்பிடுவோம். ஸோ அதனால ஜஸ்ட் சும்மா விளக்கேத்தி, எல்லாம் கிளீன் பண்ணிட்டு விளக்கேத்தி, ஊதுபத்தி மட்டும் ஏத்தி வச்சுட்டு, பாப்பா அன்னைக்கு வந்து தயிர் சாதமும், உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் கேட்டா. ஸோ அதனால அவளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும், தயிர் சாதமும் தான் கேட்டா. அவளுக்கு அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னா பிடிக்கும். ஸோ அதனால அதான் செஞ்சேன். நைட்டு படுக்கும்போதே வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போய் படுத்தாக்கா, காலையில நம்ம எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ரொம்ப அன்னைக்கு டேவே நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிச்சன கிளீனா பார்க்கும்போதே, நமக்கு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கணும், சீக்கிரமா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால முக்காவாசி நாள் நான் இப்படி தான் எல்லாமே நீட் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். எந்திரிச்சு வந்து சாமிக்கு விளக்கேத்தும்போது, இங்க இங்க கிச்சன்லேயே இந்த மாரி ஒரு ஊதுவத்தி கோனோ, இல்ல கப்பு சாம்பிராணியோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு ஏத்திருவேன். எல்லாம் பண்ணிட்டு, சரி ஓகே ஒரு காஃபி குடிக்கலாம். மார்னிங் எந்திரிச்சு காஃபி குடிக்கலன்னா எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காஃபி போட்டு குடிச்சேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு சைட் பை சைடு அரிசியும் குக்கர்ல விசில் வச்சேன். அப்படியே ரொட்டீனா அப்படியே செய்யறது தான். ஒண்ணும் பெருசா இல்ல. முக்கியமா இன்னைக்கு மண்டேன்றதுனால நாளைக்கு டியூஸ்டேக்கு சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக பூஜை பாத்திரம்லாம் விளக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ, அதனால இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து பாப்பாக்கு குடுத்து விட்ட உடனே நானு சாம்பாரும் கையோட வச்சுட்டேன். சரி மதியானத்துக்கும் ஆயிடும் டிஃபன் சாம்பார் வச்சேன். அதே மதியானத்துக்கு ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். சாப்பிடும்போது அப்பளம் ஏதாவது பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படிதான் இன்னைக்கு நான் எல்லாமே பிளான் பண்ணேன். பாப்பாக்கு சாப்பாட்டுக்கு விசில் வச்சுட்டேன். இன்னைக்கு பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா நான் கருப்புளுந்து கஞ்சி குடுத்தேன் இன்னைக்கு. அது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பா குடுத்துருவேன் பாப்பாக்கு. 2 பேருக்குமே குடுத்துருவேன். 2 பிள்ளைங்களுக்குமே நான் வந்து வீக்லி ஒன்ஸ் கருப்புளுந்து கஞ்சி கண்டிப்பா குடுத்துருவேன். நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ உருளைக்கிழங்கு பொடியா அரிஞ்சு, மொளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி ரோஸ்ட் ஐட்டம்லாம் பாப்பா ரொம்ப சாப்பிடுவா. இந்த வாழைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை இந்த மாரி ரோஸ்ட் ஐட்டம்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. மோஸ்ட்லி அவ வந்து சாம்பார்லாம் வைக்கிறா அப்படின்னாக்கா, அவ இந்த மாரி ரோஸ்ட் ஐட்டம் தான் கேட்பா. மத்த காய்கறிகள விட இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. விசிலும் வந்துருச்சு சாப்பாடு. அப்படியே உருளைக்கிழங்கும் தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு அதையும் தாளிச்சுட்டு, அப்புறமா அ என்ன பண்ணேன், கருப்புளுந்து கஞ்சி பண்ணேன். ஸோ பேக் டூ அதுக்கு நான் வரேன். கருப்புளுந்து கஞ்சி பண்ணேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லங்க. நான் வந்து கருப்புளுந்த வந்து நம்ப தோல் உரிக்காத கருப்புளுந்து இருக்கு இல்லைங்களா? அத வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, மிக்ஸியில ஜார்ல போட்டுருவேன். நான் வந்து மிஷின்லலாம் குடுக்க மாட்டேன். மாவு மிஷின்லலாம் குடுக்க மாட்டேன். வீட்லயே மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்குவேன். அது வந்து எனக்கு எப்படியோ ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் இல்ல 15 டேஸ் ஒன்ஸ் அரைக்கிற மாரி வரும். ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸ் தான் குடுக்குறேன். நான் டெய்லி குடுக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ட்வைஸ் அப்படி தான் குடுப்பேன். ஸோ 2 பேருக்குமே நான் வந்து வீக்லி ட்வைஸ் அல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி குடுத்துருவேன். அது நான் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதுக்கு அதுதான் நான் இப்படி குடுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது பார்த்தா, பாப்பாக்கு நானு மோஸ்ட்லி காலையில வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள். ஏன்னா, அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட மாட்டா. அடம் பிடிப்பா. ஸ்கூலுக்கு போற டைம்லயாச்சும் நம்ம மிரட்டி, திட்டி அந்த மாரி குடுத்துடலாம். குடிச்சிருவா.
தயிர் சாதத்துக்கும் தயிர் ஊற்றி சாதம் கிளறிட்டேன். இங்கே கஞ்சி கிளறதுக்கு 2 பேருக்குமே செய்யறதுனால நான் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அந்த கருப்புளுந்து கஞ்சி போட்டு, தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் போட்டேன். அந்த தண்ணியிலே அதுவும் கரைஞ்சிரும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா மாவு, அத அதில ஊத்தி அப்படியே கிளறிட்டே இருந்தா அந்த கஞ்சி பதத்துக்கு வரும். இப்ப இதில நான் இன்னொன்னு சேர்க்கிறேன்னா, இதில வந்து நான் வந்து இப்ப ஆட் பண்றேன் பார்த்தீங்களா, இது வந்து நட்ஸ் பவுடர், ட்ரை நட்ஸ் பவுடர். இத எப்படி அரைக்கணும் அப்படின்றது அப்கமிங் வீடியோல வரும். நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இத நான் இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி கஞ்சில ஆட் பண்ணுவேன். வெறும் ரைஸ்ல கூட நான் சின்ன குழந்தைக்கு சாப்பாட்டுல போட்டு அவளுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது குடுப்பேன். பெரிய பாப்பாக்கு வெறும் ரைஸ்ல உப்பு போட்டு, நெய் போட்டு அத பெசஞ்சே ஊட்டி விட்டுருவேன். எப்படியெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி குடுக்க முடியுமோ, அப்படியெல்லாம் நான் குடுப்பேன். இதுதான் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு இது பண்ணிடுவேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து அவளுக்கு வந்து நட்ஸ் லட்டு செஞ்சேன். அதுவும் வர வீடியோல வரும் உங்களுக்கு. நீங்க பாருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான் இன்னைக்கு அவளுக்கு ஸ்நாக்ஸு. என்னால எவ்வளோ ஹெல்த்தியா பிள்ளைங்களுக்கு குடுக்க முடியுமோ, அவ்வளோ ஹெல்த்தியா நான் குடுக்குறேன். இன்னும் இதில ஏதாவது சேர்க்கணும்னா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து பிள்ளைங்களுக்கு அத குடுக்குறேன். அவங்க சாப்பிடலனாலும் கம்பல் பண்ணியாவது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் குடுக்க ட்ரை பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபீஸ் தெரிஞ்சாலோ, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலோ நீங்க எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நான் செய்றேன். இவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, இட்லி சுட்டு, சாம்பார் வச்சு, என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் மிஷின்லயே சைட் பை சைட் மிஷின்ல துணிய போட்டு, அந்த வேலையும் முடிஞ்சுதா? ஸோ கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சுங்களா? ஸோ டீ குடிக்கணும் இல்லையா நம்ப? ஒரு டீய குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டீ போட்டு குடிச்சிட்டு, கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டேன். வெங்காயம் வாங்கின்னு வந்தாங்க எங்க ஹஸ்பண்ட், சின்ன வெங்காயம். ஸோ அத கொஞ்சம் வெயில்ல காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அத தட்டுல போட்டு பரப்பி வச்சிருக்கேன். அத கொண்டு போய் டெர்ரஸ்ல வச்சு வெயில்ல காய வைக்கணும். கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. ஸோ கிச்சன கிளீன் பண்ணா தானே நம்ம பூஜை பாத்திரம்லாம் தேய்க்க முடியும். ஸோ டீய போட்டு குடிச்சிட்டு, பூஜை சாமான் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டீ போட்டேன். இஞ்சி டீ. இஞ்சி டீனா நம்மளுக்கு தலைவலி டைம்லயோ, இல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த இஞ்சி டீ குடிக்கும்போது. இஞ்சி டீ குடிச்சேன். குடிச்சிட்டு, அப்படியே சைட் பை சைட் பூஜை சாமான்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை சாமான் எடுத்து ஒண்ணு ஒண்ணா அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா அ பெருசா ஒண்ணும் இல்ல. நான் வந்து பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேப்பி பிளான்ட்டோட அந்த காப்பரு அந்த பிராஸ் தேய்க்கிற லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நான் வந்து பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்றேன். வெள்ளிக்கு வந்து ரூபேரின்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் ஷைன் இருக்கு. அது வந்து நான் சில்வர் பாத்திரங்களுக்கு அத யூஸ் பண்றேன். ஸோ பூஜை பாத்திரம்லாம் எடுத்து இப்போ தான் அப்படியே ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கிட்டு, பழைய பூ இருக்கு. அத எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு, எல்லாம் அந்த சாமி இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, முக்கியமா பாபாக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இன்னைக்கு. நான் வந்து வாரத்துல 2 தடவ இல்ல, வாரத்துக்கு 1 தடவ இல்ல 2 தடவையோ அந்த மாதிரி நான் வந்து பாபாக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த மாரி நாங்க வந்து மயிலாப்பூர் பாபா கோயில் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது. நெறைய கடைகள்ல கிடைக்குது. இந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் தலப்பாகு மொத்தமாவே கிடைக்குது. அந்த மாரி நான் கலர் கலரா வாங்கி வச்சுக்குவேன். இந்த மாரி நம்ப என்னைக்கெல்லாம் நான் வந்து அந்த பூஜை ரூம் டீப் கிளீன் பண்றேனோ, இல்ல வந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 1 வாரம் விட்டு 1 வாரமோ, அப்போ வந்து நான் பாபாக்கு ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிடுவேன். அதே கலர்ல அவருக்கு தலப்பாகையும் வச்சுருவேன். இந்த மாரி உங்களுக்கு வேணும்னா, நீங்க மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா, அங்க நெறைய இருக்கும். அ இது பண்ண. ஸோ பாபாக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அவர வந்து அவரோட இடத்துல உட்கார வச்சுட்டு, எவ்வளோ அம்சமா இருக்கிறார் பாருங்களேன். தக தக தகன்னு மின்றாருங்களா, தங்கம் மாதிரி ஜொலிக்கிறார் பாருங்க பாபா. இதுதான் நான் வந்து யூஸ் பண்றது. பித்தள பாத்திரத்துக்கு. வெள்ளிக்கு இந்த ரூபேரின்ட்டு ஒரு இந்த சில்வர் ஷைன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து வெள்ளி பாத்திரத்துக்கு யூஸ் பண்றேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட் போடவே வேண்டாம். நீங்களே பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு ட்ராப் போடுறேன். அது எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. நான் தேய்க்கல, ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த ட்ராப்ஸ் போட்ட உடனே அது எவ்வளோ சேஞ்சஸ் தெரியும். மேலேக்கும், கீழேக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா தேய்ச்சுட்டு ஜஸ்ட் சும்மா தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழுத்திலாம் நம்ம ரொம்ப தேய்க்க தேவையில்ல. இது பாருங்க. இது தேய்க்காத விளக்கு, அது தேய்ச்ச விளக்கு. இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு பாருங்க நீங்களே. இந்த மாரி தான் நான் தேய்ப்பேன். அதே மாரி இதுக்குமே பாருங்க. வெள்ளிக்குமே பாருங்க. சாரி பித்தளைக்குமே பாருங்க. இந்த ஆப்பி பிளான்ட் போடுறேன்னா, போட்டு ஜஸ்ட்டு ரப் பண்றேன் அவ்வளோதான். நான் அழுத்தியே தேய்க்கல. நான் ப்ரெஷரே போடல. ஜஸ்ட்டு சும்மா அவ்வளோதான். அப்படி தேய்க்கிறேன். நீங்களே பாருங்க. கீழுக்கும் மேலுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? கீழ இருக்கிற கலருக்கும், மேல இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்படி தான் நான் வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சு, எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுங்களா, அடுத்து நம்ம குங்கும மஞ்சள் வைக்க வேண்டியது தான். குங்கும மஞ்சளும் வச்சு, எல்லாம் அழகா அவங்கவங்கள அவங்கவங்க இடத்துல அழகா அமர வைக்கணும். அதுதான் வேலை. ஸோ முருகர், பிள்ளையார், அன்னபூரணி, அப்புறம் பெரியபாளையத்தம்மன், அப்புறம் கோமாதா எல்லாரையும் அவங்கவங்க இடத்துல சூப்பரா வச்சுட்டேனாக்கா,
சூப்பரா முடிஞ்சுரும். அதே மாதிரி நம்ம விளக்கு வைக்கும்போது, இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கும்போது, வெறும் விளக்கு வைக்கக்கூடாது. இந்த மாரி அரிசி போட்டு அது மேல ஒரு ரூ. 1 காயின் வச்சு தான் நம்ப இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாரி வச்சா தான் வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதே மாரி நம்ம விளக்கு ஏத்தும்போது, அது உள்ளேயும் வந்து ஒரு காயின் போடணும். அது உள்ளேயும் ஒரு ஸோ அவங்கவங்க இடத்துல வைக்கணும். ஆ எல்லாம் வச்சு இந்த மாரி நம்ம வச்சோம்னாக்கா, வீட்ல ரொம்ப அழகா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க. பட் நான் அனுபவபூர்வமாவும் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். வீட்ல என்னைக்குமே நமக்கு வந்து எந்த குறைவுமே இருக்காது. அன்னத்துக்கு எந்த குறைவுமே இருக்காது. முக்கியமா அன்னத்துக்கு குறைவு இருக்காது. வச்சுட்டு இந்த முருகரோட வேல வச்சுட்டு, எல்லாம் வச்சு, அம் பக்கத்திலேயே முருகரையும் வச்சு, முருகருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அவரையும் ஜம்முன்னு கொண்டு வந்து அவரோட இடத்துல வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கோமாதா, அப்புறம் அன்னபூரணி, அப்புறம் பெரியபாளையத்தா, எல்லா அம்மனையும், எல்லா சாமியையும் அழகா கொண்டு வந்து அவங்கவங்க இடத்துல உட்கார வச்சுட்டேன். பூஜை ரூம் ரொட்டீன் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் அ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பாப்பா ஸ்கூல்லேருந்து வருவா. ஸோ பாப்பா ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது குடுக்கலாம். எப்பவுமே நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தோனே சாப்பாடு தானே குடுக்குறோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா நம்ம வந்து ஒரு மில்க் ஷேக் ஆர் ஜூஸ் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு, இதில வாட்டர்மெலன்ல ஒரு ஜூஸ் பண்ணேன். அது எப்படி இதுதான் அது. அது எப்படி பண்ணேன்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. பாய்.